டபுள் லைன் 4 கிராமோட நெக்லஸ் தான் இது. லைட்டாக ஸ்டோன் வச்சுருக்கு, நல்ல லெங்க்த்து தெரியும். இப்போ 1 2 3 இந்த 3 வந்து உங்களுக்கு 2 பவுனோட பீஸு. ஓகே, அப்புறம் இப்போ இங்கே இருக்கிற அந்த 6 பீஸும் வந்து 1.5 பவுனில் வந்துருக்கு. ஓகே, 2 பவுனில் உங்களுக்கு தாலி போடணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் ஓகே, ரொம்ப ஹெவியாக இல்லை, ஒரு அரை பவன் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் 2 பவுனில். அப்புறம் நகாஸ் டைப்பில் இந்த நெக்லஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 lakhsக்கு மேலே 6500 கொடுத்தா போதும். 4 பவுன் 5 பவுன் தானே மாங்காய் மாலை. ஸ்டார்டிங் வெயிட்டு 4 பவுன் 5 பவுன் வரும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு 3 பவுன் அந்த ரேஞ்சு தான் வரும். நகாஸ் எல்லாம் வந்து இந்த வெயிட்லலாம் சான்ஸே இல்லைங்க. டபுள் லைனில் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ். நீங்கள் இந்த மாதிரி நான் மேக்ஸிமம் காமிச்சதே இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் நகாஸ் கலெக்ஷன், ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன். அப்புறம் என்ன ரெகுலர் பேட்டர்ன்ஸ், கொஞ்சம் முகப்சேன் 1.5 பவுன் 2 பவுனில் கொஞ்சம் வந்திருக்கு கலெக்ஷன். அப்புறம் மாங்காய் மாலை, லக்ஷ்மி காசு மாலையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு ஒரு 2 3 ஐட்டம். அப்புறம் இந்த 4 கிராம் 6 கிராம் காசு மாலை நெக்லஸ்ஸு. அப்புறம் என்ன பார்க்குறது தான் நகாஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன், ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்னே சொல்லலாம். ரொம்ப லைட் வெயிட்டு, பார்க்கும்போது உங்களுக்கு 2 பவுன் இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஆனால் ஜஸ்ட் 10 கிராம் 12 கிராம் வெயிட் வர மாதிரி நல்ல சூப்பரான கலெக்ஷன். லாங்காக ஆர்ம் எல்லாம் வந்து 17 கிராம் 18 கிராம் 20 கிராம் மேக்ஸிமம் 22 கிராம். அதுவும் டபுள் லைன்லலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபெப்ரவரி கம்பல்சரி, ஏன்னா நிறைய பேர் கேட்டு இருக்குது சென்னை ஷோப்போ எப்போன்னு. கம்பல்சரி ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் போல் 99% ஓப்பன் ஆகும். ஓகே, மேக்ஸிமம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் பின்ன இந்த பேப்பர் ஒர்க் மாதிரி எல்லாம் இருக்குல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான கொஞ்சம் விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. மற்றபடிக்கு எல்லா வேலையும் நல்லா ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. வேறு என்ன சொல்கிறது, நம்ம ஷாப்பு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்குது எங்கே ஷாப் இருக்குது அப்படின்னு. ஷாப் இப்போ இருக்கிறது மேட்டுப்பாளையத்தில், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மேட்டுப்பாளையத்தில். ஊட்டி போகிற சைடில் தான் இருக்குது. ஓகே, ஊட்டி போகிறவங்கெல்லாம் மேக்ஸிமம் ஒரு மேட்டுப்பாளையத்தை டச் பண்ணி தானே போவீங்க, அந்த மேட்டுப்பாளையத்தில் தான் நம்ம இருக்குது. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் நீங்கள் இப்போ பஸ்ஸில் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷனில் வந்தாலும் ஜஸ்ட் 2 or 3 minutes மேக்ஸிமம் போனால் ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நடந்தே வரலாம், நீங்கள் ஆட்டோலாம் கூப்பிடவே தேவையில்லை. பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் ஜஸ்ட் 2 minutes கூட தேவையில்லை. ஓகே, திருப்பூர் சைட்லேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் நம்ம ஷாப் இருக்கும். மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிறதுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம ஷாப் இருக்கும். அதுக்கப்புறம் சொல்ல போகிறது, இந்த பீஸஸ் எல்லாமே இப்போ இங்கே முன்னாடி வச்சிருக்கிற எல்லா ஐட்டமும் 916 22 கேரட் HUID ஹால்மார்க்டு ஐட்டம். ஓகே, நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கும்போது நான் எப்பவும் சொல்லிட்டு தான் இருக்குது, ஹால்மார்க் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வெறும் ஹால்மார்க் இல்லை, HUID ஹால்மார்க் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன் தான். இது டேமேஜ் ஆகுமானு அப்படின்னு நிறைய பேரோட கன்ஃபியூஷன்ஸு, லைட் வெயிட்டு அப்படி இப்படி நிறைய கமெண்ட்ஸு அப்படி இப்படின்னு எல்லாம் வரலாம். ஏதோ ரெகுலராக நான் சொல்கிறேன், நம்மளோட ஐட்டம் எல்லாமே இப்போ மெஷினரிஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி என்ன சொல்கிறது, ரொம்ப இன்னோவேஷன், புதுசாக என்னென்ன பண்ணலாங்கிறதுலே தான் இருக்குது எல்லோரும். அதுவும் இல்லாமல் கோல்டு ரேட்டு ஒவ்வொரு டேஸிலும் ஏறிட்டே இருக்குது. இப்போ 2-3 நாளாக ஏறி இறங்கிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் 5 years சொல்கிறேன். 5 yearsக்கு அப்புறம் வந்து 10,000க்கு மேலே கோல்டு ரேட் போகுமாமா. அது 99%ம் அந்த கணிப்பு வந்து கரெக்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு 5 yearsக்கு முன்னாடி இருந்த ரேட் வச்சு பார்க்கும்போது இப்போத்த ரேட்டும் இனி ஒரு 5 years கழிச்சு ஜஸ்ட் ஒரு 35% 40%க்குள்ளே ஏறினாலே 10,000 க்ரோஸ் ஆகும். ஏன்னா 5 yearsக்குள்ளே கண்டிப்பாக 40% 40% எல்லாமே ஏறி இருக்குது. அதனால அடுத்த ஒரு 5 yearsலும் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மேக்ஸிமம் எல்லாரும் இப்போ ஒரு கிராம் ரிங் எடுக்கணும்னா 10,000க்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் லைட் வெயிட்டுங்கிற கான்செப்டுக்கு வந்து தான் ஆகணும். நம்ம எல்லாரும் இப்போ கோல்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட லைட் வெயிட் கான்செப்டுக்கு வரணும், கண்டிப்பாக வந்தே ஆகணும். அப்போ வந்து லைட் வெயிட் அப்போ வந்து
மேக்ஸிமம் எல்லா கடையிலும் நல்ல போல அவைலபிள் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இப்போவே அதை ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பொருள் என்ன பார்க்கும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான். இது அப்படியாக இப்படி டேமேஜ் ஆகும், டேமேஜ் ஆகலைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 1/2 கிராம்லேருந்து 1 கிராம்லேருந்து செயின் எல்லாமே நம்மக்கிட்ட கலெக்ஷன் இருக்குது. யாரோ வீடியோ கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்குது கமெண்ட்ஸு, அது போட சொல்லிட்டு. கண்டிப்பாக சென்னை ஷாப்பு ஓப்பன் ஆகிறதோடு சேர்ந்து நான் போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது போட்டுட்டு நம்ம அந்த வீடியோ ஒன்று பண்ணி வச்சுக்கோ, கால்ஸு மெசேஜஸ்ஸு ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் ராங் கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால இருக்குன்னு சொல்லிட்டு தான் அது போடாமல் இருக்குது. என்கிட்ட ஒரு 1500க்கு மேலே பீசஸ் இருக்குது. இந்த 1 கிராம் நெக்லஸ்ஸு, ஒரு 6-7 வெரைட்டி, அப்புறம் 1/2 கிராம் செயின், 1 கிராம் செயினில் ஒரு 7-6 வெரைட்டி இருக்குது. இது ஜஸ்ட் கூட ஒரு வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே தான் இருக்கேன். ஆனால் காமிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது நீட் இருக்கும், வேணும்னு சொல்லுவீங்க. அப்புறம் பின்ன நமக்கு அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது இப்போதைக்கு. அதனால தான் சென்னை ஷாப்பில் அதுக்கு வந்து தனி ஒரு கவுண்டரே இருக்கும். ஓகே, லைட் வெயிட் கலெக்ஷன், 1 கிராம் செயின், 1/2 கிராம் செயின், 1 கிராம் நெக்லஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் தனி ஒரு கவுண்டரே போட்டுரும். அதனால உங்களுக்கு ரிஸ்க்கே இருக்காது. அங்கே வந்தால் ஃப்ரீயாக நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே எடுக்கலாம். அங்கே வரும்போது ஆன்லைனும் கொஞ்சம் நம்ம ஃப்ளெக்சிபிள் ஆகும். இனியும் இப்போ இருக்கிறதோடையும் நல்ல ஃப்ரீயாக பண்ணுவேன். ஆன்லைன் எல்லாம் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு செக்ஷனாக வச்சு நம்ம கொஞ்சம் கூட நீட்டாக பண்ணுவேன். ஓகே, நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாங்காய் மாலை பார்க்கலாம். மாங்காய் மாலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, 4 பவுன் 5 பவுன் தானே மாங்காய் மாலை. ஸ்டார்டிங் வெயிட்டே 4 பவுன் 5 பவுன் வரும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு 3 பவுன் அந்த ரேஞ்சு தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் மாங்காய் மாலையோட லெங்த் எல்லாமே இருக்கும். லெங்த் எல்லாம் கம்மி இல்லை, ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் லெங்க்த்து கம்மியாகாது. லெங்க்த்து நார்மல் மாங்காய் மாலை எவ்வளோ லெங்க் வரும் அப்படின்னா அந்த லெங்க் இருக்கும். ஓகே, பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. இதோட பேக் செயின் மட்டும் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 கிராமுக்கு கூட நீங்கள் பேக் செயின் எடுக்கலாம். இதோட வெயிட் வந்து பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் பாருங்க, இது 27 வருது, 27,590 வருது. 27,590 அப்படின்னா ஒரு 3.5 பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, 3.5 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி. இதுக்கு எல்லாமே ஒரு 14% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வரும். மாங்காய் மாலை எல்லாம் ட்ரெடிஷ்னலாக வரும்னால கொஞ்சம் ஜாஸ்தி வரும். 1,83,000 வரும். இதுக்கு 1,83,000க்கு நீங்கள் இந்த பீஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க, சூப்பரான ஃபினிஷிங். இதிலே வந்து உங்களுக்கு ஸ்டோன் இல்லாமலும் வருது. ஸ்டோன் இல்லாமல் பாருங்கள், இந்த பீஸு சேம் பீஸ் தான், ஸ்டோன் இல்லாமல் வந்திருக்கு. இதை விட அதோட மாங்காய் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, சின்ன ஒரு வேரியேஷன் இருந்துச்சு மாங்காவில் இதை விட. ஆனால் டிசைன் எல்லாம் பார்த்தா அவரேஜ் ஒரே டிசைன் தான். ஓகே, இதோட வெயிட் பாருங்க, 23 தான் வருது. 23,350 வருது. 23,350 வரும்போது 1,54,900 வரும். 1,54,900 வரும். இது இந்த ஹால்மார்க்கு இதிலும் பார்த்துக்கோங்க. HOD இருக்கும், ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க சைட்டுக்குள்ளே போயிட்டு. ஓகே, அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் தான் இது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அதோடையும் இது கொஞ்சம் கூட சைஸ் இருக்கும், இன்னும் லெங்க்த்தும் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக லக்ஷ்மி, நார்மல் காசு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கு. காசை வந்து கொஞ்சம் டல் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணியிருக்கு. ஓகே, நான் வீடியோ ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். 21,900 தான் வருது. இது ஆக்சுவலாக 2.25 பவுனுக்கு கொஞ்சம் 100 மில்லி கம்மியாக தான் இருக்குது. ஓகே, 21,910. இதுக்கு ஒரு 1,45,300 வரும். 1,45,300. இதுவும் அதே பர்சன்டேஜ் வரும், உங்களுக்கு 14% அந்த மாதிரி வரும். இந்த ஒரு பீஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இது நல்ல லெங்த் இருக்குது. இது வரைக்கும் நம்ம காமிச்ச பீஸ் எல்லாத்தோடையும் இது இனியும் லெங்க்த்து கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக சைடில் லக்ஷ்மி கொடுத்துருக்கு, அது ஒரு பெரிய காசுக்குள்ளே கொடுத்துருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே வந்து அப்படியே குச்சக்கல் கொடுத்துருக்கு. ஓகே, இதோட டோட்டல் வெயிட் பார்த்துக்கோங்க, நல்ல லெங்த் இருக்குது. பார்த்துக்கோங்க, லெங்த் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டோட்டலாக ஜஸ்ட் பாருங்கள், நல்ல லெங்த் தெரியும்.
27,680. இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு மாங்காய் மரம் காமிச்சல அதே வெயிட் தான் இதுவும் வரும். 27,660 வருது. 27,660 வரும்போது உங்களுக்கு 1,83,600 வரும். 1,83,600. இப்போ நீங்க பார்க்குற எல்லா ஐட்டமும் ஏவரேஜ் அதே பர்சன்டேஜ் தான் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒரு நெக்லஸ் பாருங்க. 4 கிராமோட நெக்லஸ் தான் இது. லைட்டா ஸ்டோன் வச்சிருக்கு, குட்டி குட்டி ஸ்டோன் வச்சிருக்கு. வெயிட் பார்த்துக்கோங்க. 4 கிராம் 440 மில்லி தான் வருது. ஓகே, 4 கிராம் 440 மில்லி ஒரு 29,850 போல வரும். இதுக்கும் அதே பர்சன்டேஜ் தான் வரும், 14% அந்த மாதிரி தான் வரும். 29,850 வரும் இது. அதிலே வந்து உங்களுக்கு ஸ்டோன் இல்லாம. ஓகே, இதோட வெயிட்டும் பாருங்க. 4,150 தான் வருது. 27,850 வரும். 27,850 வரும். 27,850. அப்புறம் அதிலே ஒரு பீஸ் கூட இருக்கு, அந்த ஸ்டோன் வச்சதுல ஒரு பீஸ் கூட இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்மக்கிட்ட ரெகுலராக இப்போ இருக்கிறது தான். ஆனாலும் இப்போ வந்து கலெக்ஷன் கூட பார்த்துட்டு நான் பார்த்த போது சரின்னு சொல்லிட்டு கடையில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால எப்படி எடுத்துட்டு வந்தேன். இந்த பீஸ் பாருங்க, 4.5 கிராம் வருது. ஒரு 30,200 போல வரும். 30,200 வரும். 30,200. இந்த பீஸ் பாருங்க, இது வந்து ஒரு 6 கிராம் போல வரும். சைடில் செயின் தான் கொடுத்துருக்கு, ஏன்னா வேற பேட்டர்னில் டை வச்சுருப்பேன். இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு செயினே டெல்லி செயின் மாதிரியே கொடுத்துருக்கு. 5,280 தான் வருது. ஒரு 35,800 வரும். 35,800. கால்குலேஷன் தெரிஞ்சவங்க நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ் வந்து 14 அந்த மாதிரி வரும். சின்ன 4 கிராம் எல்லாம் வரும்போது சிலப்போ ஒரு பர்சன்டேஜ் கூட எக்ஸ்ட்ரா போடுவேன். இந்த பீஸ் பாருங்கள், சென்டரில் ஒரே லக்ஷ்மி மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கு. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் அதை விட கொஞ்சம் பெருசு, லாஸ்ட்டுக்கு வரும்போது சிம்பிளாக வரும், சின்னதாக வரும். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு பீஸ் போட்டாலே கழுத்தில் அப்படியே நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு. 6,520 தான் வருது. ஆனால் பார்த்தா கண்டிப்பாக ஒரு 1.5 பவுனோட ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்க, ஒரு 1.5 பவுனுக்கு ஒரு பீஸ் போட்ட மாதிரி இருக்கும். 6,500 அப்படின்னா ஒரு 43,900 தான் வரும். இது 43,900. ஏன் இதில் செயின் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது, ஏன்னா இதில் வந்து செயின் அல்ல. இந்த பீஸ் பாருங்கள், உங்களுக்கு சைடில் வந்து செயினுக்கு பதிலாக ஒரு டை வச்சுருக்கு ஃபுல்லாக. ஓகே, இதில் காசும் வந்து 5 காசு இல்லை, எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு 7 காசு என்னமோ வருது. நல்லாயிருக்கும். 6 கிராம் கரெக்டாக 6 கிராம் வருது. 40,500 வரும். 40,500 வரும் இது. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, அதே டைப்ல வந்து உங்களுக்கு ஸ்டோன் இல்லாம. ஃபினிஷிங் எல்லாம் பாருங்க, லைட் வெயிட் தான், ஆனால் ஃபினிஷிங் எல்லாம் ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை, சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங். 6,130 வருது இந்த காசு மாலை. வெயிட் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 6 கிராம் ஒரு 30 மில்லியனமோ டிஃப்ரென்ஸ் வருது. இது கரெக்டாக வந்து 40,700 தான் வரும் உங்களுக்கு. 40,700. இதுக்கு முன்னாடி காமிச்சது 40,500 வந்துச்சு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, ஒரு மாங்காய் டைப்பில் ரொம்ப நீட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். பாருங்க, ஆரம் தான் இது, நெக்லஸ் கிடையாது, லெங்த் இருக்குது. மிடில் ஆரமாக யூஸ் பண்ணலாம், ஃபுல் லாங் ஆரம் கிடையாது, மிடில் ஆரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு லெங்த் இருக்கும். ஒரு மாங்காய் டைப்பில் கொடுத்து அதில் லக்ஷ்மி கொடுத்துட்டு ஸ்டோன் வச்சிருக்கு, நல்லாயிருக்கும். 11,520 வருது. 11.510 மில்லி. ஓகே, இதுக்கு வந்து கரெக்டாக 76,300 வருது. 76,300. அப்புறம் நகாஸ் டைப்பில் இந்த நெக்லஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறது, இவ்வளோ வெயிட் கம்மியில் இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, யாருமே பார்த்துருக்க மாட்டா, நானும் பார்த்ததில்லை. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் மட்டும் போடுற பாருங்கள். லக்ஷ்மி தான், ஃபுல்லாக லக்ஷ்மி தான் கொடுத்துருக்கு. அப்புறம் மேலே மட்டும் ஒரு நெல்லிக்காய் குண்டோட ஒரு ஆஃப் மாதிரி வச்சு அப்படியே ஃபில் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் வெயிட் பாருங்கள். 10 கிராம் தான் வருது. 10 கிராம் 300 மில்லி அந்த மாதிரி வருது. ரொம்ப கம்மியான வெயிட்டு தான் இது. ஓகே, இதுக்கு ஒரு 68,300 வரும்.
இதுக்கும் வந்து நகாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்தியெல்லாம் இல்லை, அதே பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஒரு 14%, 15% அந்த ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நகாஸ் எல்லாம் வந்து இந்த வெயிட்லலாம் சான்ஸே இல்லை. இந்த பீஸ் பாருங்க, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு. 8,420 தான் வருது. 8 கிராம் 420 மில்லி. யோசிச்சு பாருங்க எவ்வளோ கம்மி வெயிட்டுன்னு பாருங்க. 56,000 போல வரும். 56,000. ஓகே, நீங்கள் எடுக்க வரும்போது அன்னைக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன வேரியேஷன்ஸ், ஒரு 500 ரூபா சில போது கம்மியாகலாம். இன்னைக்கு ரேட்டு 5,820. சப்போஸ் ரேட்டில் ஒரு 50 ரூபா அந்த மாதிரி கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரு 500 ரூபா எச்சும் ஆகலாம். அந்த மாதிரி வித்தியாசம் வரும்னு சொல்ல வரேன். இன்னைக்கு ரேட்டை வச்சு நான் ரேட் சொல்லியிருக்கேன், 5,820 இன்னைக்கு ரேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க. ஒவ்வொரு பீஸும் டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கு, நீங்கள் 1 மந்த் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறேன்னு நான் இதை போதும் எல்லா வீடியோவில் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா யாரும் நீங்கள் கடைக்கு வந்து நீங்கள் தேடி வந்த ஐட்டம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் போடுவேன், நான் வந்துட்டு நினச்சி நம்ம வீடியோவில் பார்த்த பீஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு கமெண்ட் நீங்கள் போடும்போது அது பார்க்குற 1000 பேர் அது பார்க்குறேன்னா அவங்க எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் வர்றேன் அப்படின்னா லேட்டஸ்ட் அப்டேட், இன்னைக்கு என்ன வீடியோ போட்டிருக்கா, நேற்று என்ன வீடியோ போட்டிருக்குன்னு பாருங்க. அந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கும். ஒரு 1 வீக்குக்குள்ள போட்ட ப்ராடக்ட் கூட நம்மகிட்ட இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன சொல்றது, டெய்லி ஒரு 50 கஸ்டமர் அந்த மாதிரி கடையில் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அது ஒரு டைம் சில போது கம்மியாகலாம், சில போது அதை விட எச்சாகலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இது வீடியோ பார்த்துட்டு தான் எல்லாரும் வர்றா. இப்போ எல்லாரும் எடுத்துட்டு போகணும்ல, ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு தானே போற எல்லாரும் வரும்போது. அப்போ கண்டிப்பா வந்து அந்த பீஸ் இருக்கணும்னு இல்லை. அதனால எப்போதும் நீங்க வரதுக்கு முன்னாடி 042542255656 அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு எனக்கு இந்த பீஸ் வேணும், இது அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கிட்ட வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க வரும்போது அந்த ப்ராடக்ட் இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. இதோட பிரைஸ் நான் சொன்னேன் 8,800 வருது, 58,300 வரும். ஓகே, 58,300 ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது. ஏன்னா இது இப்பதான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு இந்த டைப்பு. ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன். இந்த பீஸும் பாருங்க, இதுவும் சூப்பரா இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரே மாதிரி ஒரு பீஸ் கூட இல்லை, எல்லா பீஸும் டிஃப்ரெண்டா இருக்கு. இதோட வெயிட் பாருங்க, இதுவும் ஹால்மார்க் இப்போ காமிக்கிற செக் பண்ணிக்கோங்க. 11,310 வருது. இது 11,310 ஒரு 75,000 வரும். ஓகே, 75,000 ரூபா வரும். இதில் ஹால்மார்க் பார்த்துக்கோங்க, HUID இருக்கும். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட பியூரிட்டி என்னங்கிறது நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இதுவும் சூப்பராக இருக்கு. இந்த ஒரு பீஸ் பாருங்க, ஒரு ஃப்ளவருக்குள்ள ஒரு லக்ஷ்மி கொடுத்துருக்கு. சைடில் வந்து மூணு லீஃப் மாதிரி இந்த ஒரு இது மாதிரி கொடுத்து அதிலும் லக்ஷ்மி கொடுத்துருக்கு. மேலே வந்து அந்த நெல்லிக்காய் குண்டு மாதிரி கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, இதோட ஆர்வும் இருக்கு. ஜஸ்ட் இது பாருங்க, 12 கிராம் தான் வருது. கரெக்டாக 12 கிராம் வருது. கரெக்டாக 12 கிராம் அப்படின்னு உங்களுக்கு 79,500 வரும். ஓகே, 79,500 வரும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபினிஷிங் எல்லாம் கூட வேற லெவல் இருக்கும் பாருங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது இந்த வெயிட்டு தான், இவ்வளோ வெயிட்டு தாங்கிறது தெரியாது. பார்த்தா எப்படி போனாலும் இது பார்க்கும்போது ஒரு 2.5 பவுன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட செட்டும் இருக்கு. அது வெயிட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இதோட லாங்கு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நெக்லஸோட செட்டு. இப்போ நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் செட்டோடையே இருக்குது. நான் செட்டோடையும் கூட ஜஸ்ட் ஒன்று வேணால் காமிக்கிறேன். செட்டோட கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல செட்டை பார்க்கும்போது. இந்த பீஸ் பாருங்க, 19 கிராம் தான் வருது. 2.5 பவுன் கூட இல்லைங்க, ஜஸ்ட் 19 கிராம் தான் இருக்குது. 19 கிராமுக்கு மேலே ஒரு 120 மில்லி என்னமோ வருது. 19 கிராமுக்கு 120 மில்லினா 1,27,000 தான் வரும். இது 1,27,000 ரூபா தான் வரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க. இதுதான் செட்டு. இதோட ஜஸ்ட் செட் பண்ணி காமிக்கிற ஒரு நிமிஷம். அப்படியே பாருங்க, இந்த லாங்கு இப்படியே இருக்கட்டும். இதோட லாங் பீஸு ஆரம்.
இந்த ஒரு செட்டு பாருங்க. இப்போ ஒரு நெக்லஸ் மேலே கொடுத்துருக்கு, கீழே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஆரத்தையும் வச்சிருக்கு. நம்ம ஆரத்துக்கு வந்து ஆரத்தோட வெயிட் வந்து எவ்வளோ வந்துருச்சு, 19 கிராம் தான் வந்துருச்சு. ஓகே, 2.5 பவுன் கூட இல்லை, 19 கிராம் 140 மில்லி என்னமோ வந்துருச்சு. 1,27,000 வந்துருச்சு ஆரத்துக்கு மட்டும். நெக்லஸ் வந்து நம்ம சொன்னது 79,500 சொல்லிருச்சு. ஓகே, இப்போ மொத்தமாக நீங்கள் இந்த செட் அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 lakhsக்கு மேலே ஒரு 6,500 மட்டும்தான் வரும். பாருங்க, ஒரு சூப்பரான செட்டு 2,06,500 வரும். 2,06,500 ரூபாய்க்கு அழகான ஒரு செட் எடுத்துக்கலாம். இதுக்கு பேக் செயின் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டுக்கும் நீங்கள் ஒரு 1.5 கிராம் பேக் செயின் எடுத்த போதும். பேக் செயினுக்கு என்ன ஒரு 9,800 அந்த மாதிரி வரும். ஒரு 1.5 கிராம் எடுத்தா ரெண்டு பேக் செயினுக்கு 20,000 வைங்க. அப்படி இருந்தால் கூட வித் பேக் செயினோட இந்த செட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 22,000 மேலே ஒரு 6,500 வரும் உங்களுக்கு. ஓகே, 2 lakhsக்கு மேலே 26,500 வரும். ஓகே, 2 lakhsக்கு மேலே 26,500 கொடுத்தா வித் பேக் செயினோடவே இந்த பீஸ் எடுக்கலாம். பேக் செயின் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா 2 lakhsக்கு மேலே 6,500 கொடுத்தா போதும். அழகான ஒரு செட்டு, சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த ஒரு லாங் ஆரம் பாருங்க, நகாசிலே வந்து இனி ஒன்று சொல்கிறேன். இந்த ஐட்டத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த பிளாக் இந்த ஆன்டிக்கோட ஷேடு இருக்குல்ல, 2 ஷேடு வரும்ல, பிளாக் ஆன்டிக்கில் வருது, அப்புறம் ரெட் ஆன்டிக் வருது. அப்புறம் ஒரு ரெட்டுனா அந்த செட்டிநாடு இல்லை, நார்மல் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன்ல, ஆன்டிக் பீஸு 1.5 பவுன்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அந்த டைப்பில் கூட நீங்கள் வேணாலும் கலர் ஷேடு கொடுக்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஷேடு கொடுத்தா இனியும் அட்ராக்டிவாக இருக்கும் போல தோணுது. நான் இனி அடுத்த செட் இது காமிக்கும்போது அந்த கலர் ஷேடு இது டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒரு ஃப்ளவருக்குள்ளே லக்ஷ்மி கொடுத்துருக்கு, சூப்பராக இருக்கும். வெயிட் பார்த்துக்கோங்க. $18 கிராம், 2.25 பவுன் தான் இருக்குது. ரொம்ப கம்மியான வெயிட் இருக்கும் இந்த வெயிட். ஓகே, இதோட ப்ரைஸ் 18 கிராமுக்கு எவ்வளோ வருது, 1,19,800 வரும். ஓகே, 1,19,800 வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இப்போ இருக்கு. ஓகே, இந்த வீடியோ வந்து இன்னைக்கு டேட் வந்து 10th வைங்க. 10th அன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற அப்படின்னா, இல்லாட்டி 12th அன்னைக்கு நீங்கள் பார்க்குற அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 month கழிச்சு வரும்போது இந்த பீஸ் இருக்கணும்னு இல்லை. ஏன்னா எத்தனை பேர் பார்க்குறது, ஒரு 10,000 பேர் வீடியோ பார்க்குறேன்னா 100 பேர் எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த பீஸ் எத்தனை பீஸ் இருக்குது, 10 பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 வீக்குள்ளேயே இந்த பீஸ் எல்லாம் போயிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு காண்டாக்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, எனக்கு இந்த பீஸ் வேணும், இந்த நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் அட்வான்ஸ் எல்லாம் பண்ணுறதுலாம் கூட தேவையில்லை, நம்ம கொண்டு வந்து வைக்கிறேன். நான் எப்படியே இருந்தாலும் கொண்டு வந்து வைக்க போகிறது தான். ஆனால் ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் சீக்கிரமாக கொண்டு வந்து வைப்பேன். அதனால வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நீ சப்போஸ் நீங்கள் வர முடியல, உங்களுக்கு எடுக்க முடியலன்னா அதெல்லாம் மேட்ரு இல்லை. ஏன்னா நமக்கு இது வச்சா எப்படியே இருந்தாலும் போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர்றேன் அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள், நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு இல்லாமல் போய் கடைசியில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நாங்கள் நினச்சது எல்லாமே ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா நான் காமிக்கிற பீசஸ் எல்லாமே உங்களுக்கு என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். இப்போ நம்ம எந்த கடையில் இருந்து இப்போ ஒரு க்ளாத்தாக இருந்தால் கூட ஒரு கடையில் போயிட்டு அவங்க காமிக்கிற டிசைன் போய் கேட்கும்போது அந்த டிசைன் இருக்கணும்னு இருக்காது இல்லை, வேறு டிசைன்ஸ் கூட இருக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் இல்லைன்னா இதை விட பெட்டராக வேறு பீசஸ் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் சில போது என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த பீஸ் பார்த்து அதே வாங்கணும்னு சொல்லி வரும்போது அது கிடைக்காம போகும்போது அது கண்டிப்பாக அது ஒரு சங்கடம் தான். ஆனால் நான் சொல்கிறது அதுக்கும் நான் ஆப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. 1 வீக் முன்னாடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, இந்த பீஸ் வேணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். அதுக்காக பீசஸ் இல்லை அங்கே போயிட்டு அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இருக்குது பீஸு இல்லாமல் இல்லைல்ல, பீஸ் இருக்குது இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பீஸு வீடியோ பண்ணி நம்ம ஷாப்பில் தான் ஏற்ற போகிறோம். அது இந்த வீடியோ பண்ணுற டைமில் வரவங்களுக்கு தெரியும். நானே காமிச்சு கொடுத்துருக்கேன் நிறைய டைம். இந்த பீஸ் பாருங்கள், இது இப்போ வீடியோ பண்ண போகிறேன், இல்லாட்டி இது வீடியோ பண்ண பீஸ் தான், இது இப்போ தான் டிஸ்பிளேக்கு போக போகுது, இப்போ நீங்கள் எடுக்கணும்னா இதுலேருந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் கூட காமிச்சிருக்கோம். ஓகே, இதோட வெயிட் பாருங்கள், இதுவும் அதே தான் வருது. 18 கிராமுக்கு மேலே 390 மில்லி மட்டும் எக்ஸஸ் வருது. ஒரு 1,22,000 வரும். 1,22,000 இதிலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. HYD
எல்லாத்திலும் உங்களுக்கு HYD இருக்கும். ஓகே, பேக் சைடு தான், பேக் சைடும் பார்த்த மாதிரி ஆச்சு, HYDயும் பார்க்கலாம்ல. ஏன்னா ஒருத்தர் திருப்பி காமிங்க அப்படின்னு சொல்லுவேன் நிறைய டைம் தான், திருப்பினா இப்படி இருக்கும். ஓகே, இந்த சைடு இப்படி இருக்கும். காமிச்சிட்டே இருக்கும்போது அது லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு செட்டு பாருங்கள், ஒரு முன்னாடி ஒரு செட்டு காமிச்சேன் சிங்கிள் லைனில் சொல்ல, இனி டபுள் லைனில் இருக்குது இதே பீஸு. அதுக்கு நான் ஒரு செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த செட்டு நீங்கள் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு 1,97,000 தான் வரும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பட்டு சேலைக்கு எல்லாமே, அந்த பட்டு சேலான்னு இல்லை, சாரிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இது வேறு லெவல் லுக் இருக்கும். ஓகே, மொத்தமாக வந்து 1,97,000 ரூபா, 1,97,000க்கு இந்த செட்டு வாங்கிக்கலாம். இது தனித்தனி தான் சொல்லியிருக்கு, நீங்கள் தனித்தனி இதோட வெயிட் எல்லாம் இருக்கும். நெக்லஸ் வந்து 12 கிராம் என்னமோ வருது, ஆரம் வந்து 18 கிராமுக்கு மேலே ஒரு அரை கிராம் என்னமோ எக்ஸஸ் வருது. நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். தனித்தனியும் சொல்லியிருக்கு, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தனித்தனி சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், டபுள் லைன் இல்லை, ஒரு 4 பவுன் வரும். ஏன்னா டபுள் லைனில் கீழே ஒரு பெருசாக ஒரு டாலரு, அதுக்கு மேலே சின்ன ஒரு டாலரில் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கு. சைடில் 2 டாலர் வருது. ஃபுல்லாக லக்ஷ்மி. இந்த 2 லைனில் மட்டும் ஸ்டோன், ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுருக்கு. அதனால் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள், லெங்த் இருக்குது பார்த்துக்கோங்க, நல்ல லெங்த் வரும். லைன் தெரியணுங்கிறதுக்காக தான் வைடாக வச்சுருக்கு. சூப்பராக இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, டபுள் லைனில் வெயிட் பாருங்கள், ஒரு 40 கிராம் 40 கிராம் வரும்னு நினைக்கிறேன். 21 கிராம், 21,160. ஓகே, 1,40,300 வரும். 21,140 வருது. 1 லேக்கு மேலே 40,300, 1,40,300 தான் வரும். சூப்பரான ஒரு கலெக்ஷன். இப்போ இது கூட நீங்கள் 1,40,300 வருது. இதுக்கு நான் ஒரு செட்டு ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இதில் இப்போ இந்த லாங் வந்து டபுள் லைனில், இந்த லாங் வந்து 21 கிராம் சில்லறை இருந்துச்சு. இந்த பீஸுக்கு வந்து 1,40,300 சொல்லியிருக்கு. நம்ம இந்த செட்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 1,96,300 தான் வரும். இது செட்டை எடுக்கல, ஆக்சுவலாக இதோட கரெக்டாக செட்டு கிடையாது. ஆனால் ஒருத்தர் வந்து கரெக்டாக செட்டு எடுக்கவும் மாட்டான். கொஞ்சம் வித்தியாசமாக நெக்லஸும் வேறு மாதிரி இருக்கணும், ஆரம் வேறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கும். ஓகே, செட்டாக எடுக்கணும்னாலும் நீங்கள் செட் பண்ணி வேறு ஏதாவது பீஸ் கூட இதுக்கு கரெக்டு மேட்சிங் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் 1,96,300க்கு இந்த ஒரு செட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தமாக. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். நல்ல லெங்த் இருக்குது. நான் வந்து எப்போதும் இந்த பீஸ் வந்து கொஞ்சம் வைடாக தான் போடணும். நம்ம கழுத்து வந்து இந்த சைஸ் இருக்குல்ல, கொஞ்சம் வைடாக தானே இருக்கும். அப்போ இப்படி ரொம்ப சேர்த்து வச்சு உங்களுக்கு அந்த லைன் தெரியாமல் போகல, தெரியுது, ஆனாலும் கரெக்டாக கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா இப்படி வைடாக வரும்போது தான் தெரியும் அந்த டபுள் லைன். அதனால தான் இப்படி வச்சுருக்கு. 2 டாலர் வருது. இப்படி வைக்கும்போது அவ்வளோ தெரியாது உங்களுக்கு. ஓகே, இப்படி வைக்கும்போது வைடாக தெரியும், அந்த ஃபீல் கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் இப்படி வச்சுருக்கு. இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, 23 கிராம் தான் வருது. 23 கிராம் 180 மில்லி வருது. இதுக்கு ஒரு 1,54,400 வரும். ஓகே, 1,54,400 வரும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுவும் நீங்கள் செட்டாக எடுத்துக்கலாம். இதுக்கு 1,54,400 வருது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஃபில் ஆகுங்க. இந்த மாதிரி ஒன்று எடுத்தாலும் ஃபுல்லாக ஃபில் ஆகும். இது ஒரு தனித்தனி ரேட் சொல்லியிருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம் செட்டாக எவ்வளோ வருதுன்னு. நெக்ஸ்ட் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், இதுவும் அதே டபுள் லைனில் கொடுத்துருக்கு கீழே. ஓகே, சைடில் இந்த முகப்பு மாதிரி ஒரு 2 லக்ஷ்மி கொடுத்துருக்கு. சென்டரில் நல்ல பெருசாக டாலரில் ஒரு லக்ஷ்மி கொடுத்துருக்கு. இதுவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அந்த செயின் மட்டும் 1.5 பவுன் முகப்பு செயின் மட்டும் வந்திருக்கு, கொஞ்சம் அதை மட்டும் தான் காமிக்கணும் உங்களுக்கு. இதோட வெயிட் பாருங்கள், இதுவும் அதே தான் வருது. 23க்கு மேலே ஒரு 280 மில்லி வருது. சேம் அதே ப்ரைஸ் தான் வரும். ஒரு 1,54,400 தான் இதுவும் வரும். அது ரெண்டும் ஆவரேஜ் ஒரே வெயிட்டு தான் வருது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நகாஸ் எல்லாம் வந்து இந்த வெயிட்லலாம் சான்ஸே இல்லைங்க. டபுள் லைனில் இந்த மாதிரி ஒரு பீஸ்னால் மினிமம் நான் சொல்கிறேன், 4 பவனுக்கு மேலே தான் வரும். 4.5 பவுன் 4 பவுன் நானும் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்லலாம் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் 4.5 பவுன் 5 பவுன் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எடுத்திருக்கு. ஆனால் இது இவ்வளோ லெங்க்த்தில் உங்களுக்கு பேக் செயினும் வரும்ல, இவ்வளோ லெங்க்த்தில் உங்களுக்கு இந்த வெயிட்டில் சான்ஸே இல்லை. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு
எவ்வளோ வெயிட்டு தெரியுது, ரொம்ப கம்மியான வெயிட் தான். ஓகே, எனக்கு டவுட்டாக இருக்குது, 1.5 2 ஒரு டவுட் இருக்குது, ஜஸ்ட்டு செக் பண்ணலாம். இது எல்லாமே ஃபுட்பால் கட்டிங் பால் வரும். இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங், நிறைய போயிட்டுருக்கு. ஆனால் ஓப்பனாக சொன்னால் என்னென்னா 1.5 பவுன் எடுக்கிறதோட நீங்கள் 2 பவுன் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா 1.5 பவுன் வந்து ரொம்ப கேர் பண்ணணும். நம்மளோட கண்ணு கவனம் எல்லாம் அது மேலேயே இருக்கணும். ஏதோ இழுக்கிறது பிடிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. இதே வந்து 2 பவுன் எடுத்தால் ஒரு இஷ்யூஸ் இல்லை, அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மெயினாக ரோப் செயின் தானே, இது பார்வையாக இருக்கும் கொஞ்சம். அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா கேர் பண்ணலாம். உங்களுக்கு கேர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி எடுங்க. ஓகே, இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்றா கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆனாலும் என்னென்னா பட்ஜெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 பவுனாவது எடுங்க. ஓகே, இந்த பீஸும் பாருங்க. ஓகே, இதுவும் அதே வெயிட்டு தான் வரும், சேம் வெயிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ராப் செயினோட ப்ரைஸ் சொல்ல, இந்த 1.5 பவுனுக்கு ஒரு 13% அந்த மாதிரி போடுவேன். ஏன்னா ராப் செயின் வந்து இந்த லைட் வெயிட்டுங்கிறதுனால. இது 2 பவுன் வருது. ஓகே, அது 1.5 பவுன், இது 2 பவுன் வருது. 2 பவுனில் ஒரு 2 பீஸ் கூட இருக்கு, அதுவும் காமிச்சு முடிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது பாருங்க, இதுவும் 2 பவுன் தான். போல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். இந்த போல் இல்லை, இந்த 2 பவுனுக்கு இருக்கிற போல் கிடையாது. இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வெயிட் ஜாஸ்தி இருக்குமோ, டவுட் ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. அதே தான் வெயிட், அதுதான் 2 பவுன் தான். 2 பவுனுக்கு வரும்போது நான் 1.5 பவுனுக்கும் சொல்கிறேன், 2க்கும் சொல்கிறேன். 1.5 பவுன் கரெக்டாக 1.5 பவுன் எடுத்தால் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. நான் 3 பீஸ் ஒட்டுக்காவே போட்டிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 24 இன்ச்சு லெங்க்த்து வரும். 916 ஹால்மார்க்கு, 2 பவுன் HYD. ஓகே, நீங்களே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். சீலு எங்கே வேணாலும் கொண்டு போய் செக் பண்ணிக்கலாம். 916 ஹால்மார்க்கு HYDன்னு சொல்லி நான் கொடுத்த இந்த பொருளில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா குவாலிட்டியில் சொல்கிறேன், 1 lakh உங்களுக்கு தரேன். நம்ம இது வந்து ஒரு 10 வருஷமாக இது சொல்லிகிட்டே இருக்குது. ஓகே, 10 இயர்ஸாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற அதே வேடு தான் இது. ஓகே, இது வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. 2 பவுனுக்கு கெட்டியாக இருக்கும் நல்ல. அதனால தான் நான் 2 பவுன் ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன்னா 1 பவுன் இப்போ நீங்கள் 1.5 பவுன் எடுக்கிறதும் 2 பவுன் எடுக்கிறதும் செயின் பார்த்தா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை பாருங்கள். ஓகே, ஆனால் 2 பவுனில் கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கும் செயின். அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து 2 பவுன் எடுங்க. 1.5 பவுன் எடுக்கிறத விட பெட்டர் 2 பவுன். முடியாத பட்சத்தில் 1.5 பவுன் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. 1.5 பவுனுக்கும் 4 கிராம்லேருந்து 5 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட முகப்பு செயின் கிடைக்கும். அந்த செயின் கூட நீங்கள் எடுக்கலாம். 5 கிராமுக்கு எடுக்கிற முகப்பு செயின் கூட உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. ஏன்னா அது பாக்ஸ் செயினில் வீ செயினில் தான் வரும். இந்த மாதிரி செயின் வரும்போது அது என்ன சொல்கிறது, ராப் செயின் ஆனதுனால ஹோலோ டைப்பு தானே இது, ஹோலோ. அதனால கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் வந்து என்னோடய ப்ராடக்ட் வந்து எப்படியோ சேல்ஸ் நடந்து எப்படியாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி நம்ம எப்போதும் பேசவே மாட்டா. ரெகுலராக அந்த பிஸ்னஸ் இப்போ நீங்கள் ஒரு 2 பவுன் செயின் எடுத்துகிட்டு போனால் அடுத்தது நீங்கள் ஒரு 2 கிராம் ரிங் எடுக்கணும்னாலும் நம்ம கடைக்கு வரணுங்கிற மாதிரி தான் நம்ம பேசுவேன். அதனால உங்களோட விருப்பம் 1.5 எடுக்கலாமா 2 எடுக்கலாமாங்க, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஏன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப அது அப்படி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலாம் சொல்ல முடியாது. எவ்வளோ சொன்னாலும் இதை எடுத்துகிட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருக்கு. பார்த்து யூஸ் பண்ணுங்கள். 1.5 பவுனுக்கெல்லாம் எடுத்தால் 1.5 பவுன் தான் இருக்குங்கிறது ஞாபகத்தில் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு 2 பவுன் வரும். கரெக்டாக 2 பவுன் எடுத்துருச்சுன்னா 1 lakhக்கு மேலே 4300 தான் வரும். ஓகே, 1,04,300க்கு நீங்கள் கரெக்டாக 2 பவுன் எடுக்கலாம். 12% வேஸ்டேஜ் தான் வரும். ஓகே, 2 பவுன் எடுத்தால் 12% வேஸ்டேஜ் தான் வரும். அப்புறம் இடையில நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு லைக் மட்டும் எப்பவும் பண்ணுற மாதிரி ஒன்று லைட் பண்ணி விட்டுருங்க. கீழே அந்த ஹேண்டில் போய் ஒரு லைட்டை ஒரு டச் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா லைக் வந்து இப்போ நீங்கள் நல்லா நம்ம சொன்னதுனால கண்டிப்பாக எல்லோரும் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ரொம்ப 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 நன்றி. ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லும்போது அது சரி பண்ணலாம் அப்படின்னு தோன்றதே ஒரு பெரிய ஒரு இது. அதனால் கண்டிப்பாக இப்போவும் சொல்கிறேன், ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு. இப்போ நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சொன்னால் ஒரு 1.5 பவுன் தான் வரும். ஒவ்வொரு பீஸும் 1.5 பவுன் தான் வரும். நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா சும்மா இது எல்லாமே 1.5 பவுன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ண வைக்கல. சிங்கிள் டக்குன்னு வெயிட் போட்டு காமிக்கிறேன். எல்லாமே 1.5. இதில் ஒரு பீஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 80,300 தான் வரும். இதுக்கு வந்து 13% வேஸ்டேஜ் போடுவேன். 2 பவுனுக்கு எடுத்தால் 12%, இதுக்கு மட்டும் 13 போடுவேன். 80,300 வரும். 80,300க்கு நீங்கள் ராப் செயின் எடுக்கலாம். இதில் எந்த பீஸ் வேணாலும் எடுக்கலாம். வெயிட் வந்து 100-200 மில்லி எக்ஸஸாக கம்மியாக வரலாம். இப்போ ஃபஸ்ட் இந்த பீஸ் பாருங்கள், வெயிட்டு 1.5 பவுன் தான் வரும். ஓகே, அப்புறம் வந்து
நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது ஒன்று தான் வரும். அப்போ ரோப் செயின் எப்போதும் நீங்க மடிச்சு வைக்கும்போது பிடிக்கும்போது எப்படி பண்ணணும்னு கூட சொல்றேன். ஏன்னா வேற எந்த செயின் மாதிரி இல்லை ரோப் செயின். எல்லாரும் சிலப்போ ரோப் செயின் கழட்டி இப்படி இப்படின்னு ஒரு பாக்ஸில் இப்படி இப்படின்னு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, ரோப் செயின் ஏன்னா இது அப்படி இப்படின்னு மடங்கும் போது ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோப் செயின் நீங்க எப்படி பண்ணலாம்னா, இந்த செயினை இப்படியே சுருட்டலாம். இப்படி இப்படின்னு சுருட்டி ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ள இப்படி அழகா எடுத்து வைக்கலாம். அதுக்கு பதிலா இப்போ பாருங்க, நீட்டா இருக்கும். ஏதோ ஒரு ரவுண்ட் பாக்ஸுக்குள்ள வேற ஏதாவது பொருள் இருந்தால் கூட அதுக்கு இடையில இப்படியே வச்ச அது அழகா அதுக்குள்ளே இருக்கும். இதே வந்து நீங்க கழட்டி இப்படி பாருங்க, இப்படி இப்படின்னு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது இந்த டைப்பு ரோப் செயின். அது 5 பவுனா 10 பவுனா இருந்தாலும் சரி, இப்படி எடுத்து ஒரு மாதிரி இது பண்ணக்கூடாது. நீங்க சுத்தினா ஒன்றும் டேமேஜ் ஆகாது. பார்த்துக்கோங்க, இந்த பாருங்க, ஈஸியாக சுற்றலாம். ஓகே, சுத்தினா ஒரு டேமேஜும் ஆகாது. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுவும் 1.5 பவுன் தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, 1.5 பவுன் தான் வருது. முகப்பு பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ காமிச்சது தான் நீங்கள் பார்த்துருப்ப டீட்டெயிலாக. ஆனாலும் சொல்கிறேன், ஒரு 3 4 சுருட்டலாம். இது இப்படி சுற்றலாம். ஓகே, தப்பில்லை. அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இதில் தான் 4 லைனில் சுற்றி இருக்கு. இப்படி சுற்றி அழகாக எடுத்து வைக்கலாம். இப்போ பாக்ஸ் கொஞ்சம் பெருசு அப்படின்னா இந்த மாதிரி வேணா ஒரு 3 சுற்றிக்கும். மற்றபடிக்கு நீங்கள் சும்மா பாக்ஸுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி போட்டு வைக்கக்கூடாது. கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். வைக்கும் போதே ரோன் மடங்கும். அப்புறம் இதுவும் பார்த்துக்கோங்க, 1.5 பவுன் வருது. அதே தான் ப்ரைஸ் வரும் உங்களுக்கு. ஒரு 80,000க்கு மேலே ஒரு 300 ருபீஸ் மட்டும் வரும். ஓகே, இப்போ 3 பீஸ் ஆச்சு. இது 6 பீஸ் இருக்குது இப்போ 1.5 பவுனில். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருந்த போது நான் சொன்னேன் 1.5 பவுன் இருக்குது, நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 1.5 பவுன் ரொம்ப நீடு, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கும் 1.5 பவுன் ஆப்ஷன் இருக்கான்னு. இது நான் வந்தால் அடுத்த செகண்ட் இப்போ 6 பீஸ் இருக்குது. 2 நாள் கழிச்சு இதில் இப்போ நீங்கள் வரும்போது இந்த பீஸ் இருக்குமா தெரியல. அந்த மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக போயிடும். 12 கிராம் 160 மில்லி இருக்குது. அதாவது 100 மில்லி 200 மில்லி எக்ஸஸ் கம்மின்னு வரும். ஓகே, இப்போ 4-5 பீஸ் ஆச்சு 1.5 பவுனில் மட்டும். இந்த பீஸும் பாருங்க, 1.5 பவுனுக்கு மேலே ஒரு 120 மில்லி தான் வருது. கரெக்டாக ஒரு 80,300 ஒரு 1.5 பவுன் எடுத்தா. இப்போ இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது இது எல்லாமே உங்களுக்கு 1.5 பவுனோட வெயிட்டில் வந்தது. அப்புறம் 2 பவுனில் வந்து ஒரு 3 பீஸ் காமிச்சிருந்துச்சு. இது எல்லாமே 2 பவுனு. இப்போ 1 2 3 இந்த 3 வந்து உங்களுக்கு 2 பவுனோட பீஸு. ஓகே, அப்புறம் இப்போ இங்கே இருக்கிற அந்த 6 பீஸும் வந்து 1.5 பவுனில் வந்துருக்கு. ஓகே, 2 பவுனில் உங்களுக்கு தாலி போடணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் ஓகே, ரொம்ப ஹெவியாக இல்லை, ஒரு 1/2 பவுன் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் 2 பவுனில். 1.5 பவுனில் போடும்போது அவ்வளோ ஹெவியாக போடாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, நீங்கள் சரடுக்குள்ளே தான் தாலி போடுற அப்படின்னா அந்த ஒரு நூல் மாதிரி கயிறு மாதிரி போடுவில்லை, அதுக்குள்ளேயே தாலி போட்டுட்டு செயின் சும்மா போட்டுருங்க. ஏன்னா செயினில் வந்து 1.5 பவுன் செயின் எடுத்துகிட்டு ரோப் செயின் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் இது போடணும் அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா சுந்தரி செயினில் நம்ம வீடியோ காமிச்சிருப்பேன்ல, முன்னாடி வீடியோலாம் காமிச்சிருக்கு. சுந்தரி செயினில் முழுக்கனே இருக்குல்ல ஒரு செயின், அதில் வந்து நீங்கள் 1.5 பவுனில் 10 கிராமில் முகப்பு செயினில் நீங்கள் தாலி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. அந்த செயின் அவ்வளோ சீக்கிரத்திலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணியே ஆகணும். தாலி போடுறதுனாலும் சரி, தாலி இல்லைனாலும் சரி, நீங்கள் இந்த செயின் தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு 2 பீஸ் இது லைட் வெயிட்டில் வந்துருக்குது. ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கோங்க. மினி ஆரம் போல் யூஸ் பண்ணிக்கலாம். மினி ஆரம்னா லென்த் இருக்குது, பார்த்துக்கோங்க. லென்த்து நல்லா தான் இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்கும், நல்ல பார்வை இருக்கும். பாருங்க, இந்த கீழே வந்து இந்த ஹேங்கிங் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கும். இதோட வெயிட் பாருங்க, ஜஸ்ட் 14 கிராம் வருது. ஓகே, 14 கிராம் தான் வருது. இது ஒரு மிடில் ஆரம் போலையோ இல்லாட்டி ஆரம் போலையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதிலே வந்து ஒரு 1.5 பவுனுக்கு ஒரு பீஸ் இருக்குது பாருங்க. சேம் அதே மாதிரியே தான் இருக்குது. லென்த்து ஒரு பாயிண்ட் வேணால் லென்த் வித்தியாசம் வரலாம்னு தோணுது. பாருங்க, சூப்பராக இருக்குது. இதோட வெயிட் பாருங்க, 1.5 பவுன் தான் இருக்குது, 340 மில்லி. இப்போ அந்த 1.25க்கு ரேட் சொல்லலை, 1.25 பவுன் எடுத்தால் அதுக்கெல்லாம் 13% அந்த மாதிரி தான் வரும். ஒரு 94 to 50 வரும். இதுக்கு முன்னாடி காமிச்ச பீஸு 1.25 பவுன் வந்தது. இந்த பீஸ் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1.5 பவுனோட பீஸ் எடுத்தால் 80,300 தான் வரும்.
ஓகே 80,300க்கு 1.5 பவுன் எடுக்கலாம், கரெக்டாக 1.5 பவுன் இந்த பீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பீஸ் எடுக்கும்போது மட்டும் சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் வரும் 1.25க்கு வரும்போது. ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இதை பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஃபினிஷிங் எல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃபினிஷிங் பாருங்கள், ரியல் ஆன்டிக்குன்னு சொல்லுவேன், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே அப்புறம் ஃபேன்சி ஆரம் வந்திருக்கு. ஜஸ்ட்டு 13 கிராம் தான் வரும் நெக்லஸ்ஸு. இந்த பீஸ் பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு 2 பவுனுக்குள்ளே வந்திருக்கு. இதை பாருங்கள், இந்த ஒர்க்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும். கவரில் போட்டு ஏன் வரேன்னா டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு பேக்கிங்கில் தான் இதெல்லாம் வரும். இந்த பீஸ் பாருங்கள் லாங்கு நெக்லஸ்ஸு. அப்புறம் 22 கிராம் 2.25 பவுன். நிறைய பீசஸ் இருக்குது, இதில் நிறைய பீஸ் வந்திருக்கு. இதெல்லாம் 30 கிராம் தான், 3.25 பவுன். லாங் ஆரம் நல்லா ப்ரோடாக இருக்கும் பாருங்கள், பெருசாக சூப்பராக இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் வந்து அது இல்லாமல் இந்த கலெக்ஷன்லும் நிறைய பீஸ் வந்திருக்கு. இந்த மாங்காய் வச்சு லக்ஷ்மி வச்சு நெக்லஸோட செட்டாக லைட் வெயிட் நிறைய பீசஸ் அதிலும் வந்திருக்கு. 1.5 பவுன் அந்த ரேஞ்சில். ஓகே இந்த டைப்பு நான் எல்லாமே போட்டு குழப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இது காமிக்கலை. இதெல்லாம் இப்போ வந்தது. அது இல்லாமல் வளையல் வந்து 1/2 பவுன் வளையலில் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்த யாரோ, இந்த பார்த்துக்கோங்க. மொத்தம் 82 பீசஸ் இருக்குது இதில். ஓகே மொத்தம் வளையல் வந்து 82 வளையல் இருக்குது. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு 4 கிராம் தான். ஒரு 4 பீஸ் என்னமோ 3 கிராமில் வந்திருக்கு, மற்றது எல்லாமே உங்களுக்கு 4 கிராம். இதை வெயிட் பாருங்கள் 3 கிராம். இது வந்து 2/8 சைஸு. ஓகே 2/8 சைஸ், இது 4 கிராம். 4 கிராம் எல்லாமே 4 கிராம். 3 கிராமில் ஒரு 2-3 டிசைனா, இதுவும் 3 கிராம்னு நினைக்கிறேன். 3 கிராம். இதில் ஒரு 5-6 டிசைன் மட்டும் இருக்கும், மற்றது எல்லாமே மொத்தம் 82 பேங்கில் இருக்குது. ஓகே இதே வந்து சும்மா சொல்லலை, இந்த பீஸே வந்து 10 பீஸ் இருக்குது. இந்த கையில் பிடிச்சிருக்கிறது இது மட்டும் 10 பீஸ் இருக்குது. இத்தனை பீஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே இவ்வளோ வளையல் இருக்குது. ஏன்னா பொங்கல் எல்லாம் ஆகிட்டு நமக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அதனால நிறைய பீசஸ் கொண்டு வந்திருக்குது. பார்த்துக்கோங்க, இது எல்லாமே ஹால்மார்க்கு HOID தான், அதுவும் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே சீல் இருக்கும், HOID தெரியுது உங்களுக்கு. அது கிளியராக நான் காமிக்கிற வீடியோ பண்ணும்போது அப்போ மிஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்க, ஏன்னா டைம் இல்லை, அதனால தான். ஃபுல்லாக நிறைய இருக்குது, வலையில் நிறைய வந்திருக்கு. யூடியூப் பார்த்துட்டு நாங்கள் வந்திருந்தோம். இங்கே கலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது. நாங்கள் ஒரு 5 பவுனுக்கு அந்த மாதிரி வாங்கிட்டோம். இன்னும் நெக்ஸ்ட் வீக் வரணும். கலெக்ஷன் எல்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குது. புது ட்ரெண்டிங் கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. பிரியதர்ஷினி தேங்க்யூ. நாங்கள் கொடைக்கானல்லேருந்து வந்திருக்கோம். இந்த ஜுவல்லரி பற்றி கேள்விப்பட்டோம், நவரத்ன ஜுவல்லரி பற்றி கேள்விப்பட்டோம். நல்ல ஒரு சொன்னாங்க, எல்லாம் கேரண்டியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நேராக அங்கே வந்து இங்கே வந்துருக்கோம். ஆனால் பொருள்கள்லாம் பார்த்தா நல்லா இருக்குது, எல்லா பொருளுமே நல்லா இருக்குது. எந்த ஒரு பொருளுமே நல்லா இல்லாமல் கிடையாது, எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்குது. ரெண்டாவது நல்லா கேரண்டியான செயின் வேறு, அதனால பார்க்குறதுக்கு மற்ற ஆளுகளுக்குமே நாங்கள் சொல்லுவோம், இந்த ஜுவல்லரிக்கு போங்க நல்லா இருக்குது, பொருள்களுமே நல்லா ஒர்த்தாக இருக்குது, நல்லா ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்மா நாங்கள். கண்டிப்பாக ஆமாம், சர்வீஸும் நல்லா இருக்கும். மற்றபடி அடுத்தும் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவோம், இங்கே போங்க, இங்கே எடுங்க. அதனால் எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. நல்லா ஒரு இந்த பொருளை எடுங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எங்களுக்கு அது நல்லா ஆசையாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. நல்ல பொருள்கள்லாம் நல்ல தரமாக இருக்குமா, எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாரும் பாருங்க, மக்களே எல்லாருமே பாருங்க. நாங்கள் கொடைக்கானல் வரோம். மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ்க்கு வந்திருக்கிறோம் நாங்கள் நகை எடுக்கிறதுக்கு. இங்கே எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நகையாக இருக்கட்டும், கேரண்டியாக இருக்கட்டும், இங்கே உள்ள மக்களாக இருக்கட்டும், கடைக்காரவங்களாக இருக்கட்டும், மட்டன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் இதை பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், வந்து இவ்வளோ எடுத்துருக்குறோம். நாங்கள்
அதனால பார்க்குற மக்களும் இதை பார்த்துட்டு இந்த கடைக்கு வாங்க. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது நவரத்னா ஜுவல்லர்ஸு. மக்களே வந்து பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே கம்மல், செயின், நெக்லஸ், ஆரம் எல்லாமே எடுத்துருக்கோம். கொலுசு எடுத்துருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கடை. இனி நாங்களும் நகை எடுக்கணும்னா இந்த கடைக்கு தான் வருவோம். நாங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கல்யாணத்துக்காக எடுத்துருக்கோம். கண்டிப்பா வருவாங்க, தேடியே வருவோம், கடையை தேடி வருவோம். எங்களை இப்ப வீடியோ எடுக்கிற அவங்க கூட எங்களை ரொம்ப பாசமா பேசி எல்லாமே நல்லா இருக்குது. இருக்கிற ஸ்டாஃபுங்களும் நல்லா இருக்காங்க, நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க, நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மக்களே பாக்குறவங்க வாங்க, இந்த மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. நான் கோயம்புத்தூர் பச்சன் கோவிலேருந்து காந்திபாடிலேருந்து வரேன். இந்த யூடியூப்ல வந்து இந்த மாதிரி நான் கம்மல் செயின் அதெல்லாம் பார்த்துருந்தேன். சரி நல்லா இருந்துச்சு. சரி நேராக வந்து பார்க்கலான்னு வந்து பார்க்க வந்தேன். பார்த்ததெல்லாம் இருக்கிறது ஒரு 4 பவுன். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்திருக்கேன். வந்து ஒரு 2 கிராமில் ஒரு செயின் எடுத்து போட்டுருந்தாங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 பவுனில் வந்து ஒரு செயின் எடுத்தேன். இப்போ 2வது டைம் வந்து பிரேஸ்லெட்டு, மோதிரம், கம்மல்லாம் இப்போ எடுத்திருக்கேன். இது 2வது டைம் வந்து பிரேஸ்லெட்டு, மோதிரம், கம்மல் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நான் 1 எடுக்கலான்னு வந்திருந்தேன். இப்போ 2 எடுத்துகிட்டு போகிறேன், 2 3 எடுத்துகிட்டு போகிறேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாராவது திரும்புவாங்க. நல்லா இருக்கு. ஓகேங்க. நீங்கள் பேர் சொல்லுங்கள். மலர்வி என் பேர். நாங்கள் காந்தி பார்க்லேருந்து வர்றோங்க. காந்தி பார்க் பஸ்வனம் கோயில் ரோடு. பொருள் வந்து முதல்ல 4 பவுனுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ பேஸ்லைட்டு, பையனுக்கு மோதிரங்களும் எடுத்துருக்குறேங்க. கம்மல் எல்லாம் கலெக்ஷன் நல்லா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள், ஒரு தடவை வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கே பிடிப்பீங்க. ஒன்று வாங்க வந்தால் 4 பொருள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே மேம், தேங்க்யூ. இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸ்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 6 கிராம் பேங்கில் நம்ம வீடியோ பண்ணியிருந்தேன். அப்போ 4 கிராம் பேங்கில் வரல. ஏன்னா அது நம்ம எப்போதும் வந்து நிறைய பீஸ் செஞ்சு வாங்குவேன். ஒரு 50 பீஸாவது மினிமம் இல்லாமல் நம்ம எப்போதும் வைக்கிறது இல்லை. இது பொங்கல் ஆனதுனால ஒரு 82 பீஸ் வந்து வளையல் மட்டும் வந்திருக்கு. ஜஸ்ட்டு 3 கிராம் 4 கிராம் பீஸு. அதனால ஷாப்பு விசிட் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே, லைக் மட்டும் பண்ணாதவங்க இப்போவாவது பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.